மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு கடந்த சில நாட்களாகவே மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சிறிய அளவுக்கு கவலைகள் கலந்த நன்மைகள் மட்டுமே ஏற்பட்டது. எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவலைகளும் இருக்கும். அதே அளவுக்கு தீமைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது. மனதுல ஏதாவது ஒரு கவலைகள் உங்களை சுற்றி சுற்றி வரும். நீங்களும் அந்த கவலைகள் தீரணும் பார்ப்பீங்க. ஒரு கவலை போனா இன்னொரு கவலைன்னு தொடர்ந்து உங்களுடைய மனதிற்குள் கவலைகள் மட்டுமே நிரம்பி இருக்கும். இதனால உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியாது. பல விஷயங்களை ஒரே நேரத்துல நீங்க செய்ய முயற்சி செய்வீங்க. இதனாலேயே நீங்க பாதி இடத்துல தோல்வியை உங்களால காண முடியும். எனவே முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு செயலை நீங்க செய்யணும்னு நினைங்க. அந்த ஒரு செயலை முடிந்த அளவுக்கு நீங்க வெற்றிகரமா முடித்து விட்டு அடுத்த செயலுக்கு வாங்க. ஆனா நீங்க ஒரே நேரத்துல பல செயல்களை நீங்க செய்து முயற்சி செய்வீங்க. இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதனால நீங்க இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது கீழ் நோக்கி வந்திருப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு இனி வருகின்ற காலங்களிலாவது முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு வேலையை நீங்க தொடர்ந்து செய்து பாருங்க. நிச்சயமா அந்த ஒரு வேலையில உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால வெற்றியை நிச்சயமாக காண முடியும். நேரம் போதாத ஒரு வருத்தம் மனது உங்களுக்குள்ள இருக்கும். நேரம் என்னடா இப்படி வேகமா போய்கிட்டே இருக்கு, என்னுடைய வேலையை என்னால சரியான ஒரு நேரத்துல முடிக்கவே முடியவில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கும். நேரம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. காலையில வாரோம், சாப்பிட்றோம், வேலை பார்க்குறோம், தூங்குறோம், இப்படியே நம்முடைய நாள் ஓடிக்கொண்டே இருக்கு அப்படின்னு ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கும். யாரிடமோ இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனையானது ஏற்படும். மற்றவங்களை நீங்க புரிந்துக்கிடாம மற்றவங்களோட பேச்சை கேட்டு உங்களுக்கு பிடித்த நபரை இந்த ஒரு நாள்ல நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தை இல்லாம சில நாட்களாக இருந்திருப்பீங்க. அதை நினைத்து இந்த ஒரு நாள்ல நீங்க வருத்தப்படுவீங்க. வேலை பணியில பொதுவான மெதுவான ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு வேலையை பொறுத்த அளவுக்கு, பணியை பொறுத்த அளவுக்கு உயர்வு அப்படின்னு வருது அப்படின்னா அது உடனே கிடைக்கும். மெதுவா போச்சு அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா மெதுவான ஒரு உயர்வானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களின் முடிவுகள் உடனடியாக உங்களுக்கு பலனை ஏற்படுத்தாது. தாமதமாகத்தான் ஏற்படுத்தும். இதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த முடிவுகள்ல நமக்கு சாதகமா அந்த முடிவானது வரும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து விலகி இருக்கும். இது அனைத்தும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால எந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கணும், எந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியாம நீண்ட நாட்களா நீங்க தவித்து கொண்டிருந்திருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கான ஒரு முடிவுகளை நீங்க எடுத்து பாருங்க. அதுல இனிமே வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு எந்த முடிவு பிடிக்குதோ அந்த ஒரு முடிவை எடுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரங்க இயல்பாகவே வேகமா இருப்பீங்க. எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் அதை வேகமா செய்யணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் சில நாட்களாகவே உங்கள் மனதிற்குள் எந்த விதமான தைரியமும் எந்த விதமான நம்பிக்கையும் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கேள்வியுமே இல்லாம அமைதியா இருப்பீங்க. அடுத்து என்ன நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய ராசிக்கு மிக பெரிய ஒரு திருப்பு முனை அமைந்திருக்கு அப்படின்னு தான் கூறணும். இதுக்கப்புறம் பெரிய அளவுல மல்டி டாஸ்கிங் அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஆனது நடக்கும். அதுல மட்டும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்களால வின் பண்ண முடியும். ஒரு பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அந்த ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். அந்த ஒரு பிரச்சனையை நீங்க எதிர்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில மேல வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இன்னும் சில நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு சனி பகவான், ராகு பகவான் இவங்களுடைய சைடு எஃபெக்ட்னால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இல்லாம இருந்திருக்கும். இதனால நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் உங்களால கவனத்தை சிதற விடாம நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. அந்த முடிவுகள்ல ஏதாவது ஒரு தவறுகள் இருந்திருக்கும். அதனால உங்களுடைய முடிவுகள் அனைத்திற்கும் ஒரு சிதறல் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியாம இருப்பீங்க. யாரோ ஒருவரின் வார்த்தை உங்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருக்கும். உடல்ல ஒரு லேசான ஒரு சோர்வு இருக்கும். தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதை நினைத்து நீங்க இத்தனை நாட்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல எதை பற்றியும் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா உங்களுடைய டென்ஷன், உங்களுடைய கோபம் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது இந்த ஒரு நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. மிதுனம் ராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். இந்த ஒரு மாற்றமானது குரு, சந்திர பகவான் இவர்களுடைய சேர்க்கையானது உங்களுடைய மனசுல ஒரு தெளிவை பெரிதளவுல ஏற்படுத்தும். இதனால நீண்ட காலமா இருந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆனது உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுடைய மனசானது தெளிவாகும். ஒரு முக்கியமான முடிவை இந்த ஒரு நாள்ல உங்களால எடுக்க முடியும். அது எப்பேற்பட்ட முடிவாக இருக்கட்டும், உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமா இருக்கட்டும், உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக எடுக்க முடியும். வேலையில நீங்க செய்து கொண்டிருக்கின்ற வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலிலும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய
பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்துல நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு இந்த ஒரு நேரத்துல மதிப்பானது அதிகரிக்கும். இது வரைக்கும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க கூறுவதனை ஒரு காதல வாங்கிட்டு வாங்காத மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக மதிப்பு அளிப்பார்கள். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க ரொம்பவும் கவனத்துடனும் ரொம்பவும் வேகமாகவும் இருப்பீங்க. இதனால உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நீங்க பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஐடியாக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு யோசனையானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத பலன்கள் அப்படின்னா, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4 வகையான நல்ல பலன்கள். திடீர்னு பணவரவு ஏற்படும். அது உங்களுக்கு ஸ்மால் பேமெண்டா இருக்கலாம், கொஞ்சம் பணமா இருக்கலாம், இல்லைன்னா அது ஆன்லைன்ல இருந்து ஆன்லைன் இன்கமா கூட இருக்கலாம், இல்லைன்னா பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு ஆர்டர் ஆனது உங்களுக்கு தேடி வரும். எதுவானாலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பணமானது நிச்சயமாக உங்களுக்கு வரவாக இந்த ஒரு நாள்ல கையில தங்கும். அண்மையில ஒரு சோர்வாக இருந்த விஷயத்துல சடனா ஒரு நிச்சயமான ஒரு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். அது வேலை இல்லைன்னா படிப்பு. இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு முக்கியமான நபரிடம் இருந்து ஒரு நல்ல ஒரு உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால அந்த ஒரு உதவி செய்த ஒரு நபர் உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முதியவராக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய சீனியராக இருப்பாங்க, இல்லைன்னா உங்க கூட படித்த ஒரு நபராக நிச்சயமாக இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான நபராக அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு இன்று நாள்ல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே நிச்சயமாக தீர்த்து வைப்பார்கள். உங்களுடைய உடலை பொறுத்தளவுக்கும் மனதை பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு நாளானது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இன்று உங்களுடைய கிரகநிலையை பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் மனதிற்கு நல்ல ஒரு தெளிவையும் ஒரு நிலையான ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சூரிய பகவான் உங்களுடைய மதிப்பையும் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இந்த ஒரு நாள்ல அதிகரிப்பார். குரு பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் உங்களுக்குள்ள ஒழுக்கத்தை இந்த ஒரு நாள்ல கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஒழுக்கத்தை உங்களுக்கு சாதாரணமா கொடுக்க மாட்டாரு. அது மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல இமேஜினேஷனா நீங்க கற்பனை திறன் அதிகமாக வளர்த்துக்கிடுவீங்க. ஆனா நீங்க நினைத்தது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. அது அனைத்திற்கும் உங்களுக்கு கெடுதலாக இருப்பது ராகு பகவான் மட்டும்தான். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ராகு பகவான் மட்டும்தான் எதிரியாக இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கான ஒரு முடிவுகளாக இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லானது முந்தைய நாட்களை விடவும் இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். எனவே இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். எனவே நீங்க பேசுகின்ற ஒரு வார்த்தைகளும் இந்த ஒரு நேரத்துல நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையுடன் இருந்து உங்களுடைய பேச்சை நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய பேச்சுக்கு இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். மறக்காமல்